ஆகவே கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரே ஒரு தேவன் உண்டு என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த அத்தனை பிரச்சனைகள் நின்று உங்களை தப்புவித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 1:10 அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு பல காரியங்களிலே நீங்கள் சிக்குண்டவர்களாக காணப்படலாம். பல விஷயங்களிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை, ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னை தப்புவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை நின்று யார் என்னை தப்புவிப்பார்? இந்த வியாதி நின்று யார் என்னை தப்புவிப்பார்? இந்த பிரச்சனை நின்று யார் என்னை தப்புவிப்பார் என்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரே ஒரு தேவன் உண்டு என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை உங்கள் எல்லா பிரச்சனையும் நின்று நீங்க எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த அத்தனை பிரச்சனைகள் நின்று உங்களை தப்புவித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புங்க. என்னை தப்பு வைக்கிற தேவன் இயேசு என்னோடு இருக்கிறார், நம்புங்க, நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். God bless you.